Inventory info stock group Inventory என்பதன் அர்த்தம் யாதெனில் பிசினஸில் ஸ்டாக்கின் கீழ் இருக்கும் goods மற்றும் சர்வீஸ்கள் ஆகும். இன்வென்டரியில் உள்ள ஸ்டாக் குரூப்ஸ் என்பது அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸில் உள்ள குரூப்பிற்கு சமமானவை. ஸ்டாக் குரூப்ஸ் ஆனது ஸ்டேட்மெண்ட்களில் ஸ்டாக் ஐட்டம்ஸ்களை எளிதில் அடையாளம் காணவும் ரிப்போர்ட்டிங்கிற்கும் பயன்படுகிறது. ஸ்டாக் ஐட்டம்ஸை வெவ்வேறு ஸ்டாக் குரூப்ஸின் கீழ் பொதுவான செயல்பாட்டை கொண்டு வகைப்படுத்திக் கொள்ளலாம். குரூப்பிங் நமக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ்களை சுலபமாக கண்டுபிடிக்கவும் அதனுடைய விவரங்களை ஸ்டேட்மெண்ட்களில் விவரிக்கவும் உதவுகிறது. ஸ்டாக் குரூப் ஒன்றை உருவாக்கலாம். கேட்வே ஆஃப் டாலியிலிருந்து இன்வென்டரி இன்ஃபோ ஸ்டாக் குரூப் பின்னர் சிங்கிள் ஸ்டாக் குரூப் கீழ் கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இப்போது நாம் ஸ்டாக் குரூப் கிரியேஷன் திரையை காணலாம். நேம் பாக்ஸில் லேப்டாப் என்று டைப் செய்யவும். பிரைமரி ஆப்ஷனை பாப்அப் லிஸ்டிலிருந்து தேர்வு செய்யவும். கேன் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் ஆப்ஷனை எஸ் என்று எனேபிள் செய்தால் ஸ்டாக் ஐட்டம்ஸ்களின் மெஷரிங் யூனிட்ஸ் பற்றிய விவரங்களை ஸ்டாக் குரூப்ஸின் கீழ் வகைப்படுத்தலாம். என்டர் கீயை அழுத்தி விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். மெனுவிலிருந்து டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். லிஸ்டிலிருந்து லேப்டாப்பை தேர்வு செய்து என்டர் கீயை அழுத்தினால் டிஸ்ப்ளே திரையை காணலாம். ஆல்டர் ஆப்ஷனுக்கு சென்று குரூப்பை தேர்வு செய்து தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு என்டர் கீயை அழுத்தவும். ஆல்ட் மற்றும் டி கீயை சேர்த்து அழுத்தினால் நாம் உருவாக்கிய ஸ்டாக் குரூப்பை ஆல்டர் மோடில் டெலிட் செய்யலாம். மல்டிபிள் ஸ்டாக் குரூப் கேட்வே ஆஃப் டாலி மெனுவிலிருந்து மல்டிபிள் ஸ்டாக் குரூப் கீழ் கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பட்டியலிலிருந்து கம்ப்யூட்டரை ஸ்டாக் குரூப் இன்வென்டரி என்பதன் அர்த்தம் யாதெனில் பிசினஸில் ஸ்டாக்கின் கீழ் இருக்கும் கூட்ஸ் மற்றும் சர்வீஸ்கள் ஆகும். இன்வென்டரியில் உள்ள ஸ்டாக் குரூப்ஸ் என்பது அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸில் உள்ள குரூப்பிற்கு சமமானவை. ஸ்டாக் குரூப்ஸ் ஆனது ஸ்டேட்மெண்ட்களில் ஸ்டாக் ஐட்டம்ஸ்களை எளிதில் அடையாளம் காணவும் ரிப்போர்ட்டிங்கிற்கும் பயன்படுகிறது. ஸ்டாக் ஐட்டம்ஸை வெவ்வேறு ஸ்டாக் குரூப்ஸின் கீழ் பொதுவான செயல்பாட்டை கொண்டு வகைப்படுத்திக் கொள்ளலாம். குரூப்பிங் நமக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ்களை சுலபமாக கண்டுபிடிக்கவும் அதனுடைய விவரங்களை ஸ்டேட்மெண்ட்களில் விவரிக்கவும் உதவுகிறது. ஸ்டாக் குரூப் ஒன்றை உருவாக்கலாம். கேட்வே ஆஃப் டாலியிலிருந்து இன்வென்டரி இன்ஃபோ ஸ்டாக் குரூப் பின்னர் சிங்கிள் ஸ்டாக் குரூப் கீழ் கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இப்போது நாம் ஸ்டாக் குரூப் கிரியேஷன் திரையை காணலாம். நேம் பாக்ஸில் லேப்டாப் என்று டைப் செய்யவும். பிரைமரி ஆப்ஷனை பாப்அப் லிஸ்டிலிருந்து தேர்வு செய்யவும். கேன் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் ஆப்ஷனை எஸ் என்று எனேபிள் செய்தால் ஸ்டாக் ஐட்டம்ஸ்களின் மெஷரிங் யூனிட்ஸ் பற்றிய விவரங்களை ஸ்டாக் குரூப்ஸின் கீழ் வகைப்படுத்தலாம். என்டர் கீயை அழுத்தி விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். மெனுவிலிருந்து டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். லிஸ்டிலிருந்து லேப்டாப்பை தேர்வு செய்து என்டர் கீயை அழுத்தினால் டிஸ்ப்ளே திரையை காணலாம். ஆல்டர் ஆப்ஷனுக்கு சென்று குரூப்பை தேர்வு செய்து தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு என்டர் கீயை அழுத்தவும். ஆல்ட் மற்றும் டி கீயை சேர்த்து அழுத்தினால் நாம் உருவாக்கிய ஸ்டாக் குரூப்பை ஆல்டர் மோடில் டெலிட் செய்யலாம். மல்டிபிள் ஸ்டாக் குரூப் கேட்வே ஆஃப் டாலி மெனுவிலிருந்து மல்டிபிள் ஸ்டாக் குரூப் கீழ் கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பட்டியலிலிருந்து கம்ப்யூட்டரை தேர்ந்தெடுத்து மானிட்டர் என்று டைப் செய்யவும். எஸ் என்று கூறினால் ஐட்டம்களை சேர்த்துக் கொள்ளலாம். CPU மற்றும் கீபோர்ட் என்று டைப் செய்து என்டர் கீயை அழுத்தி விவரங்களை சேர்த்துக் கொள்ளவும். உருவாக்கிய குரூப்களை காண டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்க. மாற்றங்கள் செய்ய ஆல்டர் ஆப்ஷன் உதவும். ஆனால் ஸ்டாக் குரூப்ஸை மல்டிபிள் ஆப்ஷன் மோடில் டெலிட் செய்ய இயலாது. ஸ்டாக் கேட்டகரி ஸ்டாக் கேட்டகரிஸ் ஆனது ஸ்டாக் ஐட்டம்களை வகைப்படுத்த உதவுகிறது. ஸ்டாக் கேட்டகரியை எனேபிள் செய்ய F11 ஃபீச்சர்ஸ் பட்டனை அழுத்தவும். இன்வென்டரி ஃபீச்சர் ஸ்கிரீனை காண F2 கீயை அழுத்தவும். ஸ்டோரேஜ் மற்றும் கிளாசிஃபிகேஷன் கீழ் ஸ்டாக் கேட்டகரிஸை செயலாக்க எஸ் என்பதை தேர்வு செய்யவும்.
Enter கீயை அழுத்தவும். இப்போது Inventory Info மெனுவில் Stock Category ஆப்ஷனை காணலாம். Stock Categoryயை உருவாக்குவது எப்படி? சிங்கிள் கிளிக் கேட்டகரியில் Create ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இப்போது Stock Categoryயை திரையில் காணலாம். நேம் பாக்ஸில் டெல் என்று வழங்கவும். பாப்அப் லிஸ்டில் பிரைமரி என்று செலக்ட் செய்யவும். Enter கீயை அழுத்தி விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். மெனுவிலிருந்து டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். டெல் என்பதை தேர்வு செய்து என்ட்ரி கீயை அழுத்தினால் டிஸ்ப்ளே திரையை காணலாம். ஆல்டர் ஆப்ஷனில் கேட்டகரியை தேர்ந்தெடுத்து தேவையான மாற்றங்களை செய்து என்டர் கீயை அழுத்தவும். ஆல்ட் மற்றும் டி கீயை சேர்த்து அழுத்தினால் ஆல்டர் மோடில் உருவாக்கிய ஸ்டாக் கேட்டகரியை நீக்க முடியும். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். இன்வென்டரி இன்ஃபோ மெனுவிலிருந்து யூனிட் ஆஃப் மெஷர் என்று தேர்வு செய்து கிரியேட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். யூனிட் கிரியேஷன் விண்டோ தோன்றும். சிம்பிள் நம்பர்ஸ்களை டைப் செய்யவும். ஃபார்மல் நேம் பாக்ஸில் நம்பர்களை டைப் செய்யவும். டெசிமல் பிளேசஸ் தேவை என்றால் இங்கு தேவையான எண்களை வழங்கவும். விவரங்களை பெற்றுக்கொள்ள என்டர் கீயை அழுத்தவும். நாம் உருவாக்கிய யூனிட்களை காண டிஸ்ப்ளே ஆப்ஷன் உதவுகிறது. மாற்றங்களை மேற்கொள்ள ஆல்டர் ஆப்ஷனை பயன்படுத்தவும். சிங்கிள் கோடவுன்ஸ். டாலியில் சிங்கிள் கோடவுனை உருவாக்க இன்வென்டரி இன்ஃபோவிலிருந்து கோடவுனை தேர்வு செய்யவும். கோடவுன் கிரியேஷன் திரையிலிருந்து ஆர்எஸ் கோடவுன் என்று நேம் பாக்ஸில் டைப் செய்யவும். அண்டர் என்ற ஆப்ஷனுக்கு பிரைமரி என்று தேர்வு செய்யவும். என்டர் கீயை அழுத்தி விவரங்களை ஏற்றுக்கொள்ளவும். தற்போது நாம் உருவாக்கிய கோடவுன் நார்மல் மோடிலிருந்து உருவானது. அட்வான்ஸ் மோடிற்கு செல்ல F12 கான்ஃபிகர் என்று பட்டன் பேனலில் உள்ள பட்டனை அழுத்தவும். இன்வென்டரி மற்றும் அக்கவுண்ட்ஸ் கீழ் உள்ள மாஸ்டர்ஸ்களுக்கு அட்வான்ஸ் தகவல்களை பெற்றுக்கொள்ள இங்கு எஸ் என்பதை தேர்வு செய்யவும். மற்றும் இங்கு உள்ள அட்ரஸ்களை கோடவுன்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் இயலும். என்டர் கீயை அழுத்தவும். இப்போது நாம் அட்வான்ஸ் மோடில் கோடவுன் கிரியேஷன் திரையை காணலாம். இங்கு கோடவுனின் முகவரியை பதிவு செய்யலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள எஸ் அல்லது நோ என்று வரையறுக்கலாம். டிஸ்ப்ளே ஆப்ஷன் கீழ் நாம் உருவாக்கிய கோடவுனை காணலாம். மாற்றங்களை ஆல்டர் ஆப்ஷன் கொண்டு மேற்கொள்ளலாம். மல்டிபிள் கோடவுன். டாலியில் மல்டிபிள் கோடவுனை உருவாக்க மல்டிபிள் கோடவுன்ஸ் ஆப்ஷன் கீழ் கிரியேட் என்று தேர்வு செய்யவும். ஆர்எஸ் கோடவுன் என்று பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். செக்ஷன் 1, செக்ஷன் 2 and செக்ஷன் 3 என்று கோடவுன் பெயர்களை வழங்கவும். என்டர் கீயை அழுத்தி விவரங்களை ஒப்புக்கொள்ளவும். டிஸ்ப்ளே ஆப்ஷன் கீழ் நாம் உருவாக்கிய கோடவுனை காணலாம். மாற்றங்களை ஆல்டர் ஆப்ஷன் கொண்டு மேற்கொள்ளலாம். இன்வென்டரி வவுச்சர் கிரியேஷன் ஸ்கிரீன். இன்வென்டரி வவுச்சர்ஸ் ஆனது ரெசீட், இஷ்யூ ஆஃப் ஐட்டம்ஸ், ஸ்டாக்ஸ், கூட்ஸ் மற்றும் கோடவுனிலிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட கூட்ஸ்கள் போன்றவற்றை ரெக்கார்ட் செய்ய உதவுகிறது. கேட்வே ஆஃப் டாலியிலிருந்து டிரான்சாக்ஷன்ஸ் கீழ் இன்வென்டரி வவுச்சர்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்க. இன்வென்டரி வவுச்சர் கிரியேஷன் திரை தோன்றும். இப்போது நாம் காணுவது ஸ்டாக் ஜர்னல் வவுச்சர் திரையாகும். ஸ்டாக் ஜர்னல் ஆனது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் ஸ்டாக்கை அக்கவுண்ட் புக்கிற்கு பாதிப்பு வராமல் பதிவு செய்ய பயன்படுகிறது. இதில் 2 பிரிவுகள் உண்டு. அவை சோர்ஸ் ஆர் கன்சம்ஷன். பெயர் பட்டியலிலிருந்து தேவையான ஐட்டமை தேர்வு செய்யும். கோடவுன் எங்கிருந்து ஸ்டாக் மாற்றப்பட்டுள்ளது என்பதை தேர்வு செய்யும். குவான்டிட்டி அண்ட் ரேட் எவ்வளவு பொருள் மாறி உள்ளது மற்றும் அதன் விலை பற்றி அறியலாம். டெஸ்டினேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். பெயர் பெற்றுக்கொண்ட பொருளின் பெயர் பொருளை கொண்டு சேர்த்து வைக்கப்படும். கோடவுன் கோடவுனின் பெயரை குறிப்பிடவும். எவ்வளவு தொகை மற்றும் தேவைப்பட்டால் அதன் குறிப்பை நரேஷன் பாக்ஸில் குறிப்பிடவும்.
Enter கீயை அழுத்தி விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். Alt மற்றும் F10 கீயை சேர்த்து அழுத்தி அல்லது Physical Stock பட்டனை பட்டன் பேனலில் இருந்து தேர்வு செய்தால் Physical Stock Voucher Creation திரை தோன்றும். Physical Stock Voucher ஆனது இருக்கும் ஸ்டாக்கை New Stock Balance அல்லது Stock in Balance என்று ரெக்கார்ட் செய்ய உதவுகிறது. பாப்-அப் லிஸ்டிலிருந்து பெயர் மற்றும் கோடவுன் பற்றிய விவரங்களை தேர்வு செய்யவும். அளவு, பேட்ச் அல்லது லாட் நம்பர், மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்பைரி டேட் போன்றவற்றை தேவை என்றால் ஸ்டாக் ஐட்டம்களுக்கு குறிப்பிடலாம். Enter கீயை அழுத்தி விவரங்களை ஏற்றுக்கொள்ளவும். Purchase Order. Tallyயில் Purchase Order தயாரிப்பது மிக சுலபம். Tallyயில் உருவாக்கியதை சப்ளையருக்கு அனுப்பலாம். Gateway of Tally கீழ் டிரான்சாக்ஷன்ஸ்களில் Inventory Vouchers ஆப்ஷனை தேர்வு செய்யவும். F11 Features என்ற ஆப்ஷனை அழுத்தவும். Inventory Featuresல் Order Processing கீழ் Allow Purchasing மற்றும் Sales Order Processing-ஐ enable செய்யவும். Enter கீயை அழுத்தவும். பட்டன் பேனலில் இருந்து Purchase Order பட்டனை அழுத்தவும். பார்ட்டியின் பெயர், ஆர்டர் நம்பர் மற்றும் Purchase Ledger போன்ற விவரங்களை வழங்கவும். ஐட்டமை பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். லொகேஷன், தேவையான அளவு, அதன் தொகை மற்றும் விலை போன்ற விவரங்களை டைப் செய்யவும். விவரங்களை பெற்றுக்கொள்ள Enter கீயை அழுத்தவும். Purchase Orderல் மாற்றங்கள் செய்ய Gateway of Tallyயிலிருந்து ரிப்போர்ட்டின் கீழ் Display என்று தேர்வு செய்யவும். Daybook-ஐ தேர்வு செய்யவும். தேவையான Purchase Order மற்றும் Voucher டைப் ஆகியவற்றை செலக்ட் செய்யவும். தேவையான மாற்றங்களை செய்து விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். ஒரு Purchase Order-ஐ நீக்குவதும் இதே முறையில்தான். Alt மற்றும் D கீயை சேர்த்து அழுத்தினால் Purchase Order-ஐ நீக்கலாம். Sales Order. பட்டன் பேனலிலிருந்து Sales Order பட்டனை தேர்வு செய்யவும். இப்போது நாம் காண்பது Voucher Creation Screen. இங்கு பார்ட்டியின் பெயர், ஆர்டர் நம்பர் மற்றும் சேல்ஸ் லெட்ஜர் போன்ற விவரங்களை வழங்கவும். தேவையான ஐட்டமை பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். இடம், தேவையான அளவு, விலை மற்றும் பொருளின் தொகை போன்றவற்றை குறிப்பிடவும். விவரங்களை பெற்றுக்கொள்ள Enter கீயை அழுத்தவும். Buttons on the panel. பேனலில் உள்ள மற்ற பட்டன்களை பற்றி காண்போம். Rejection in. சேல்ஸ் ரிட்டர்னில் திரும்பி பெறப்பட்ட பொருட்களின் விவரங்களை Rejection in-இல் பதிவு செய்யலாம். F11 Featuresகளை அழுத்தினால் Additional Inventory Voucher-இன் கீழ் Use Rejection Inward or Outward Notes ஆப்ஷனை Yes என்று செட் செய்யவும். பட்டன் பேனலில் Rejection பட்டனை அழுத்தவும் அல்லது Ctrl மற்றும் F6 கீயை சேர்த்து அழுத்தவும். இப்போது நாம் காண்பது Rejection-இன் Voucher Entry திரை. பாப்-அப் லிஸ்டிலிருந்து லெட்ஜரை தேர்வு செய்து Customer's Name, Address, Stock Item, Location, Quantity, Rate, Amount போன்றவற்றை வழங்கவும். மற்றும் தேவைப்பட்டால் பொருளை பற்றிய விவரத்தையும் தெரிவிக்கலாம். Rejection Out. திரும்ப பெற்ற பொருட்கள், அதாவது Purchase Return அக்கவுண்டை பதிவு செய்வதற்கு Rejection Out உதவுகிறது. Alt மற்றும் F6 கீஸை சேர்த்து அழுத்தினால் Rejection Out Voucher திரையை காணலாம். இந்த திரையும் Rejection In திரையும் ஒரே மாதிரி தோன்றும். இரண்டுக்கும் ஒரே மாதிரியான வகையில் விவரங்களை வழங்க வேண்டும். Delivery Note. வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும் பொருட்களின் விவரங்களை சேமிக்க உதவுவது Delivery Note ஆகும். F11 Features-ஐ அழுத்தி Additional Inventory Vouchers கீழ் Use Tracking Numbers என்ற ஆப்ஷனை Yes என்று செட் செய்யவும். இப்போது பட்டன் பாரில் உள்ள Delivery Note பட்டனை அழுத்தவும். Delivery Note Voucher திரை தோன்றும். Party's name, Ledger account, Stock item வழங்கப்பட்டதன் பெயர், அதன் லொகேஷன், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் மற்றும் தேவைப்பட்டால் அதன் நரேஷன் போன்றவற்றை வழங்கவும். ரெசீட் நோட். வாங்கிய பொருளின் விவரத்தை அறிந்து கொள்ள ரெசீட் நோட் உதவுகிறது. Alt மற்றும் F9 கீயை ஒன்றாக அழுத்தினால் ரெசீட் வவுச்சர் கிரியேஷன் திரை தோன்றும்.